இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. ரொம்ப சுதந்திரமான ஒரு குணம் படைத்தவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய சாகசங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு விருப்பமுடையவங்களும் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் தான். தைரியமான ஆளுன்னு இந்த தனுசு ராசி என்பர்கள் அடித்து சொல்லலாம். எதற்குமே பயப்பட மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளால் பண்ண முடியும், செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருவை ராசிநாதனாக கொண்ட இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அறிவு கூர்மை கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இயல்பாகவே இந்த தனுசு ராசி என்பவர்கிட்ட இதெல்லாம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பேச்சில் அந்த மறைமுகமாக சூழ்ச்சமாக பேசலாம் இவங்களுக்கு தெரியாது. எப்பவுமே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பேசும்போது கூட நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க. ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்னு ஒரு நபர் விரும்புகிறாங்கன்னா அது பேசுகிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையாக பேச தெரிந்தவங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள். இருக்கிற இடத்த ரொம்ப கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் வச்சுருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் யாரையுமே இவங்க சார்ந்து இருக்க மாட்டாங்க. தனித்து நின்னாலும் என்னால் தனியாக நின்று சாதிக்க முடியும், தைரியமாக எல்லா இடத்துலையும் என்னால் வர முடியும் அப்படின்னு சொந்த காலில் சொந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா சொந்த காலில் சொந்த முடிவு அப்படிங்கிறீங்க? ஏன்னா தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. தனித்து நின்று எல்லா இடத்துலையுமே ஜெயிப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் எனக்கு உதவி செய் அப்படிங்கிற கேட்க மாட்டாங்க. இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்பவுமே இருக்காது. எல்லாமே என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலும் தைரியமும் இவங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசிடுவாங்க. அவங்ககிட்ட பார்த்துட்டு ஐயோ இவங்க இருக்காங்க எப்படி பேசுறது அப்படிங்கிற அந்த கூச்ச சுபாவம்லாம் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. எல்லா இடத்துலையுமே ஒரு தனித்துவமாக தெரியக்கூடியவங்க, வெளிப்படையாக பேச தெரிந்தவங்க. பொய் அப்படிங்கிறது இவங்க வாயில் அதிகமாக வராது. அந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி மாணவர்களே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சாகசங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. எவ்வளோ பெரிய சவால் இருந்தாலும் அந்த சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவணுங்கிற அந்த தாராள மனப்பான்மையும் இந்த தனுசு ராசி என்பர்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க நிதானமாக செயல்படணும்னு நினச்சா கூட அந்த நிதானம் இல்லாமல், பொறுமை இல்லாமல் எல்லா இடத்துலையும் வேகமாக செயல்படுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படையாக பேசுகிறது இவங்களுக்கு வேணால் ரொம்ப மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். ஆனால் மற்றவங்களுடைய மனது கொஞ்சம் புண்படும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஒரு சில இன்னல்களை இவங்க பெரும்பாலும் சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இது இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே திறந்த புத்தகமாக இருந்துட்டாங்களா இவங்ககிட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லாமலே இருக்கும். அது மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். இவன் இப்படி தாண்டா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை இவங்க அதிகமாக சந்திப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் இவங்களை பற்றி தெரியும். அதனால் ஒரு சில இன்னல்களை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாயும் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். வாங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.
வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். நிறைய அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா சந்திரன் சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பாராமல் நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஒரு சில புதிய நபர்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே நேரத்தில் தெய்வ நம்பிக்கையும் கொஞ்சம் அதிகமாகும். தெய்வ நம்பிக்கை அதிகம் போகும்போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் அதிகமாகும். எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அந்த தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் வர போறீங்க. தனுசு ராசி என்பர்கள் யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஆனா அடுத்தவங்களே வாலண்டியரா இந்த டைம் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். எதையுமே அவசரப்படாம நின்று நிதானமா யோசிச்சிங்க அப்படின்னாவே நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும். தொழில்ல, வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சில காரியங்கள்லாம் கை நழுவி போச்சே, இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ஆர்டர் உங்களுக்கு கிடைக்காம கை நழுவி போச்சு, அந்த ஆர்டர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமான பலனை பெற்றுத்தரும். வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கட்டளையை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. உங்களுடைய பதவி உயர்வு கொஞ்சம் அதிகமாகவும், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு அதிகமாகவும், ஒரு சிலருக்கு பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். குடும்ப சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். உங்களுடைய வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ரொம்ப சுமூகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு கலசர தோஷம் இருக்குது அப்படின்னா, ஓடும் நதிக்கரையில் இந்த வாழை மரத்துக்கு ஒரு மாங்கல்யம் இது பண்ணி அதை ஓடுற நதியில் விட்டீங்க அப்படின்னா அந்த தோஷம் நிவர்த்தியாகி நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் செஞ்சுட்டு அந்த ஆற்றுல முழுகிட்டு வரும்போது நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான யோகம் அமையும். அதனால் இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. இப்போ அருகில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கூட கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. இல்லை அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கூட காண்டாக்ட் பண்ணி அதற்கான டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உறவினர்கள், நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சில காரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது, எதுவுமே எனக்கு சாதகமான பலனாக அமைய மாட்டேங்குது, நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே எனக்கு சாதகமாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி பெண்களுக்கு கடந்த காலத்தில் ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா? அந்த சிக்கல் பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் தீரும். நல்ல ஒரு வல்லமை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி பெண்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பெயர், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். எதிர்பாராமல் ஒரு சிலருடைய சந்திப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால அவங்க மூலிமா ஒரு சில சாதகமான பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக என்னுடைய தோழியை மீட் பண்ணல, இப்போ தான் மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, அவங்க மூலிமா ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சக மாணவர்களுடைய உதவி கிடைக்கும். அவங்களுடைய உதவி கிடைக்கும்போது உங்களுடைய மதிப்பும் கூடுதலாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்படணும். கவனம் சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு. முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சக மாணவர்கள்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. வீண் வாக்குவாதம் வேண்டாம். அனுசரணையாக இருக்கும்போது சாதகமான பலன் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மன அமைதி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. என்ன ஒன்று, ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. திட்டமிட்டு செயல்படுறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். ஒவ்வொரு இதுலேயுமே கொஞ்சம் உறுதியான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு சிலருக்கு வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். வருகின்ற நாட்களில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு எதிர்பாராமல் ஒரு சில செலவுகளும் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்க சொல்கிறத நம்பி ஒரு சில விஷயங்களில் நீங்கள் இறங்கும்போது ஒரு சில தவறுதலான புரிதல் உணர்வு ஏற்படும். அதனால் ஒரு சில இடத்துல வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சொத்து சம்மந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் போட்டிகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். கடன் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க இந்த சரக்குகளை அனுப்பும்போது இறக்கும்போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இறக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில பொருள்லாம் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. ஓரளவுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதை செஞ்சீங்க அப்படின்னா பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில் ஒரு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.